சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பராசக்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுதா கோங்கரா 2 படம் சூப்பர் படம். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதிரி சுற்று. 2வது வந்து சூரிய ரிப்போர்ட் எனக்கு சுமாராக தான் பிடிச்சது. ஆனால் ஆவரேஜ் தான் படம் போச்சு அது. ஆனால் சுதா கோங்கரா வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைலு, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஸ்ட்ராங்கான ஆள். அதை நம்பி தான் இந்த படத்துக்கு போனோம். ஏன்னா இது வந்து 1965 64 நடந்த ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய கதைன்னு சொன்னோடனே ஓகே. ஏன்னா அந்த காலத்தில் உயிரை கொடுத்து நம்ம ஆளுங்க தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக இந்தி வந்து இங்கே வரவே கூடாது, இந்தி நாங்கள் படிக்கவே மாட்டோம், இந்தி வந்து இங்கே வந்தால் எங்கள் தமிழ் மொழி அழிஞ்சிடும் சொல்லி பல லட்சம் பேர் போராடி இந்திய மும்மொழி கொள்கையிலேருந்து தூக்கி 2 மொழி கொள்கையிலேருந்து தூக்கி போராடின அந்த போராட்டக்காரர்களை பற்றி தான் கதை. அது வந்து சிவகார்த்திகேயன் அந்த இந்தி போராட்டத்துக்கு தலைவனாக, அந்த புறநானூறுன்ற படைத்தலைவனாக சிவகார்த்திகேயன் எடுத்து நடத்துறதாகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு தம்பி அதர்வா ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், ஸ்ரீலீலா எதிர் வீடு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தான், ஆனால் தமிழுக்காக வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இந்தியை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் போராடின கதை தான் இது. சிவகார்த்திகேயன் மனுஷன் வந்து சும்மா வாழ்ந்திருக்காரு தான் சொல்லணும். அதுவும் 1965 நடக்கிற கதைனால அவருடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த நடிப்பு, பேச்சு எல்லாமே பர்ஃபெக்ஷன் சிவகார்த்திகேயன்.